இந்த 103 சங்கீதத்தை 13 வசனம் என்ன சொல்லுது? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தாங்க இறங்குவார். அதுதான் விசேஷித்த கிருபை. பயந்தவர்களுக்கு இறங்குகிற கிருபை தான் விசேஷம். இது பொதுவான கிருபையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போறோம்னு நினைக்கிறோம். அதுதான் கிருபைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் கிருபைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் விசேஷமான ஒரு கிருபைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது பயந்தவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படும். அந்த கிருபையிலே உலகத்தான் கிரகிக்க முடியாத விஷயங்களை நாம் அனுபவிப்போம். உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்கள்னு கர்த்தர் சொன்னாரே, அது யாருக்கு? அவருக்கு பயப்படுகிறவனுக்கு மாத்திரம்தான் தேவன் செய்வார். அருமையானவர்களே, ஆக தேவன் நமக்கு தாயுமாயும் இருக்கிறார், தகப்பனாயும் இருக்கிறார். அப்போ அந்த பிரமாணம், அந்த 5ஆம் பிரமாணம், அது ஆவிக்குரிய பார்வையிலே ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, 1 to 5 பிரமாணங்களும் உள்ளான மனிதனுக்குரிய பிரமாணங்கள். அந்த உள்ளான மனிதன் பலப்படும் பொழுது அடுத்த 5 பூமிக்குரிய வைராக்கிய வாழ்க்கைக்கான உபகரணங்களாய் அது இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குரிய மனிதன் என்ன பண்ணுறான்? இதையெல்லாம் கலைந்து போட்டுறான். இச்சையை கலைஞ்சிட்றான், விரோதத்தை கலைஞ்சிட்றான், பகையை கலைஞ்சிட்றான், பொய் சாட்சியை கலைஞ்சிட்றான். அதெல்லாம் விரும்புகிறதே கிடையாது. பொய் சொல்லவே வாய் கூசும், அசுத்தத்தை பார்க்கவே கண்ணு கூசும், இச்சிக்கவே மனது அப்படியே தன்னை வெறுக்கும். சிச்சி, தூரத்தை வரும்போது சியப்பாலே போ, அந்த அளவுக்கு. அது எப்போ? இந்த ஆவிக்குரிய வைராக்கியமாக இந்த 5 விஷயங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே அப்படியே ஊறி கிடக்கும் பொழுது புறம்பான மனிதன் இந்த 5 காரியங்களையும் அப்படி சாதாரணமாக தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, தட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள்னு சொல்லும் பொழுது 2 விதமாக அதை நம்ம பிரித்து பார்க்கலாம். உள்ளான மனிதனுக்கு இந்த பிரமாணங்கள் எந்த விதமாய் உதவுகிறது? 5 + 5. புறம்பான மனிதனுக்கு 4 + 6. இதை நீங்கள் எந்த இதில் வச்சு நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கும் எவ்வளவு தூரம் அது உங்களை பலப்படுத்துகிறது, உங்களுக்கு உதவுகிறதுன்றதை நீங்கள் தான் கணிக்கணும். எங்கேயுமே எந்த லாஸும் இல்லாத அளவுக்கு இந்த வைராக்கியங்கள், இந்த பூமிக்குரிய வைராக்கியம் ஆவிக்குரிய வைராக்கியத்துக்கான ஒரு அச்சாணியாக இருக்கிற, ஒரு அதிசுவாக இருக்கிற இந்த பிரமாணங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசின் சிந்தையிலும் இருதயத்திலும் பதிக்கப்பட்டிருக்கணும். அதை ஆண்டவர் கொடுத்த அன்பு என்கிற பிரதான ராஜரீக பிரமாணம்னு கர்த்தர் அது வேதத்தில் போடப்பட்டிருக்கு. ராஜரீக பிரமாணமாகிய அன்பு. ஏன்னா இது இத்தனை காரியங்களும் ஒரு பிரமாணம் ஹேண்டில் பண்ணுது இல்லையா? ஸோ அது ராஜரீக பிரமாணம். அது ஒன்று உள்ளே இறக்கிடுங்க, தெய்வத்தின் அன்பை இறக்கிடுங்க. காசு கொடுத்தா ஒரு அன்பு வரும் தெரியுமா? அந்த அன்பு வேணும், அந்த அன்பு வேணும். அது எதுக்குமே உதவாது. காசு இருக்கிற வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சாபம் தான் வாயில் வரும், சபித்தல் தான் வரும், அன்பே வராது, வெறுப்பு தான் வரும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் விரும்புகிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதுதான் தெய்வத்தின் அன்பு. அதுதான் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். இந்த சாயலை கொஞ்சமேனும் இழக்காத வண்ணமாக நம்மை சேர்க்கிற ஒரு விஷயம் அது ஒன்று தான். அடுத்தபடியாக இயேசுவாய் மனு உரு எடுத்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ வாட்டி அதை பார்த்தாலும் இட்ஸ் வர்த் இட். நம்ம இன்னும் தெய்வத்துக்குள்ளாக அசைக்க முடியாத ஒரு பிள்ளைகளாக நம்ம வளர்றது ஏதுவாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 to 5, 14ஆம் வசனம் பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை அது நமக்கு டிக்ளேர் ஆகிடுச்சு. ஸோ இது யாரும் டினை பண்ண முடியாது. ஸோ அந்த பேஸில் தான் இவ்வளோ நேரம் நம்ம தியானிச்சிருக்கோம். வார்த்தை பிரமாணம்ன்ற தலைப்பில் வார்த்தை கட்டளை கொடுத்தது, வார்த்தை சிருஷ்டித்ததுலாம் தியானிச்சிருக்கோம். இப்போ இயேசுவாய் மாம்சமாய் வந்திருக்கிறது இப்போ தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வார்த்தை ஆதியில் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த தேவனாக இருந்த வார்த்தை தான் இன்றைக்கி மேனிஃபெஸ்ட் ஆகி இயேசு கிறிஸ்துவாய் முன்னாடி நிற்கிறதாக இந்த தாசன் எழுதுகிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ இந்த மாம்சமாய் வந்த இயேசு கிறிஸ்து
ஒரு கேரக்டராக, ஒரு ஆள் தத்துவமாக எங்கே இருந்தாராம்? தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்தார் அப்படின்னா இந்த தியான துவக்கத்திலேயே நம்ம எங்கே நம்ம வந்து தேவன் கருவுற்றார், எங்கே முதல்ல ஜெனிப்பித்தோம்ன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வேற ஒன்றும் இல்லை, தெய்வம்தான். ஆண்டவர் சிந்தையிலே நம்ம கருவுற்று தன்னுடைய மடியிலே நம்மை ஜனித்தார்னு சொல்லி நம்ம பார்த்தோமே. அதே ப்ராசஸில், அதே பிரின்சிபலில், அதே ஃபெனோமெனால தன்னை இயேசு கிறிஸ்துவாக வைத்து, தன்னுடைய சிந்தையிலே இயேசு கிறிஸ்துவை கருவுற்று தன்னுடைய மடியிலே தவழ வைத்து பூமியிலே மானிடராய் அனுப்புகிறார். ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே வந்து சேருகிறார். ஸோ இந்த 2வது வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். தேவனுடைய சிந்தையிலே இயேசு கிறிஸ்து கருவுற்றிருந்தார். He was conceived. 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஸோ இது ஒரு கிளாரிட்டி. எபிரேயர் தியான துவக்கத்தில் வாசித்தோம். எபிரேயர் 11:3 பார்த்தோம். வார்த்தை தான் பூமி சிருஷ்டித்ததுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அங்கே டிக்ளேர் ஆயிருக்கு. அதுதான் இங்கே இது நமக்கு மீண்டுமாக எம்ஃபசைஸ் பண்ணுகிற வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ டெஃபினட்டாக வேதம் சொல்லுது, எல்லாமே ஆண்டவர் தான் உண்டாக்கி உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை முதற்கொண்டு ஆண்டவர் தான் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார் என்பது. 4வதாக, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது ஏன் அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னா, ஏன்னா வார்த்தையாகத்தான் இந்த அதிகாரம் துவங்குகிறது. தெய்வம் வார்த்தையாக இருந்தார், அது தேவனாக இருந்தார், தேவனோடு அந்த வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விஷயமாகத்தான், ஒரு பொருளாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் ஜீவன் இருந்ததுன்னு சொல்லி இங்கே 4வது வசனம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதாவது ஒரு புரிதல், அது வார்த்தை வெறும் எழுத்தில் இல்லைப்பா, அந்த எழுத்தில் ஜீவன் இருந்தது. அதுதான் வேதத்தில் நம்ம பேதுருவில் பார்க்குறோம், வார்த்தை ஜீவ வித்தாகிய தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாக இருந்தது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உயிர் இருக்கே, அதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வைத்த தீபம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகளில் பார்க்குறோமே. அது இதை கோரலேட் பண்ணி, இதை ஒத்து தியானிக்க வேண்டிய வார்த்தையாகத்தான் இங்கு அறிவிக்கப்படுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உனக்குள்ளே இருக்கிற ஆவி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உனக்கு ஜீவனுள்ள பாதையிலே நடப்பதற்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு 119ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோமே, 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இதுதாங்க இதுதான் அதை தான் இங்கே இவர் எழுதுகிறார். என்ன போடுறார்? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இப்போ அந்த ஒளி ஒருவனை உயிரடைவும் செய்திருக்கு, இன்னொன்று அவன் வாழவும் அந்த வழி அவனுக்கு உதவுகிறது. அவன் நடக்கிற பாதையிலே ஒளியாயும் தீபமாயும் அது அவனோடு பயணிக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளி எங்கே இருந்தாலும் அங்கே இருள் வந்து சேருவதே இல்லை என்பதை வேதம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. ஆக திரும்பவுமாக நம்ம நினைக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போர்ஷன் டார்க்காக இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த வார்த்தை முழுவதுமாக என் வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கா, இல்லை ஒன்லி ஒன் போர்ஷன் ஆஃப் மை லைஃப் ஐ ஹவ் அலவுட் திஸ் வேர்ல்ட்? மற்ற போர்ஷன் டார்க்காக இருக்கிறதுக்கு என்னுடைய காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கா? அதை அனலைஸ் பண்ணோம்ல. என் வாழ்க்கையில் எப்போவுமே ஒளி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நான் 100% சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை உபயோகப்படுத்துது, அந்த வார்த்தை தான் என்னை வாழ வைக்குது. அப்படி சொன்னோம்னா இந்த உலக இருள் நம்மை பற்றி கொள்ளவே முடியாதுன்றதை இந்த 5ஆம் வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி, இட் இஸ் ப்ராமிசிங் அஸ். இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனிதனையும் இருள் பற்றி கொள்ளுகிற அளவு என் இயேசுவின் ஒளி எப்போவுமே இருக்க போவதே இல்லை. இயேசுவின் ஒளி ஒருவன் வாழ்க்கைக்குள்ளே இருக்குன்னா எந்த இருளும் பற்றி கொள்ளவே முடியாது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னும் போது அப்போ லைஃப்பில் ஏதோ ஒரு போர்ஷன் அப்படியே லேசாக டார்க் ஆகிட்டு வருது, ஃபேட் அவுட் ஆகுது அப்படின்னாலே அங்கே ஒரு அலர்ட்னஸ் வரணும் நமக்கு. என்னென்னா வார்த்தை நம்முடைய நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது என்கிற ஒரு விஷயம். அதை நிச்சயமாக அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வரணும். அது we have to definitely praise and thank Holy Spirit
டு கிவ் அஸ் தட் அந்த அந்த அலர்ட் நம்ம கொடுக்கறதுக்காக அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒருவனை ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார் அப்படின்னா நிச்சயமாக அவன் மனிதன் தான். அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு தருணங்கள்ல மிஸ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. உலகம் உள்ளே வரும்பொழுது ஏதாவது எங்கே டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் ஒரு இருள் வர மாதிரி தெரியும் பொழுது அந்த புரிதல் ஏற்படுது பாருங்கள், அவன் தான் ஆவிக்குரியவன். ஸோ அதை தான் இந்த வார்த்தை சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் இருக்குப்பா, இருள் கம்ப்ளீட்டாக போகலை, அது ஒரு சேலஞ்சாக உனக்கு முன்பாக இருந்துடும், கூட தான் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த இருள் உன்னை பற்றி கொள்ளவே கூடாது. அப்படின்னா வார்த்தை உன்னை முழுவதுமாக ஆட்கொள்ள வேண்டும். அதை ஆட்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அருமையானவர்களே, இருள் பற்றி கொள்ள முடியாது. ஆனால் மாம்சம் பலவீனமானது தான். ஸோ அதுவும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்குது. அந்த விஷயமும் கூட வந்துட்டே, மாம்சமும் கூட வந்துட்டே தான் இருக்குது. உள்ளான மனுஷன் மாத்திரம் பூமியில் வாழலை, புறம்பான மனிதனும் வாழ்ந்துகிட்டே இருக்கான். ஸோ இந்த உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும் உள்ள யுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த யுத்தம் எப்போ ஸ்டெபிலைஸ்டாக போகும் அப்படின்னா, ஒரு புரிதலுக்குள்ளே இந்த புறம்பான மனுஷன் போவான் அப்படின்னா, இந்த வார்த்தை முழுவதுமாக இறங்கும் பொழுது தான், ஆட்கொள்ளும் பொழுது தான். வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகள், வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு இந்த புதிய ஏற்பாட்டின் சபையின் காலத்தில் நம்ம பேசுகிற விஷயம் என்னன்னா, வெறும் பிரமாணங்கள் மாத்திரமல்ல, வெறும் கட்டளைகள் மாத்திரமல்ல, வெறும் அந்த தோரா மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அத்தனையும் வாழ்க்கையாக வாழ்ந்து போனாரே, அந்த சத்தியங்கள், அந்த சத்தியங்கள் தான் வார்த்தையாய் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம வாழ்ந்துட்டா போகிறோம். அதில் கொஞ்சம் கூட்டவோ குறைச்சோ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டம் நம்ம எடுக்க வேணாம். ஆண்டவர் பர்ஃபெக்டாக ஹி ஹஸ் ஷோன் அஸ் அன் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். பர்ஃபெக்டாக வாழ்ந்து போயிருக்கிறார். அதை அப்படியே வாழ்ந்துட்டா போகிறோம், அது அப்படியே வாழ்ந்துட்டா போகிறோம். அந்த பயணத்தில், அந்த நீதியின் பயணத்தில், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்த புறம்பான மனுஷன் வாழ முயற்சிக்கும் பொழுது, வாழும் பொழுது கண்டிப்பாக இடரல்கள், தடுமாற்றங்கள், தடுப்புகள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நிறையா வந்துட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் தட்டி தவிடுபடி ஆக்கிட்டு போகிறவன் தான் வார்த்தையை முழுவதுமாய் ஆட்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய மனிதன். அதுதான் இந்த 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் எங்கே டார்க்னஸ் இருந்தாலும் இந்த வார்த்தை பிரகாசிக்கிறது. பிகாஸ் we have allowed the word to completely rule us. Not the world, the word of God to completely rule us. நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே ஆவியானவர் கொடுக்கிறார். இருள் வர மாதிரி இருந்தாலும் அதை ஒன்று ஆட்கொள்ளவே முடியாதுமா, ஏன்னா முழுவதுமாக நீ வார்த்தையாகிய இயேசுவின் சத்தியத்தை முற்றிலுமாய் உனக்குள்ளே இறக்கி வாழ வைராக்கியம் கொண்டு நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ட்டு. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்படி வாழ முடியாதா நாம் இப்படி வாழ முடியாது? அவர் மாம்சமாக தானே வந்தார். அந்த வார்த்தை தெய்வத்துவத்தை விட்டு மனிதத்துவத்தை தரித்து கொண்டு வந்தது. அப்போ மனிதத்துவத்தை தரித்து கொண்டு வரும்பொழுது அதே ப்ளீடிங் தான் அவருக்கும் இருந்தது. அதே ரத்தம் தண்ணீரும் தான் வந்தது. அவர் சிறுவையிலே தொங்கும் பொழுது அதே வலி அவருக்கு இருந்தது, அதே உணர்வு, அதே மனபாரம், கண்ணீர் வந்தது. தேவன் கண்ணீர் விட்டார், ஆண்டவர் சாப்பிட்டார். அவர் ஒன்றும் ஒரு வித்தியாசமான ஒரு பிறவியாக பூமியில் வாழலை, நம்மை போல தான் மனிதராய் வாழ்ந்தாருங்க. ஸோ எல்லா உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. ஆனால் உலகத்தை ஜெயித்து வாழ்ந்தார். மரித்து உயிர் தெழுந்த போது அவர் உலகத்தை ஜெயித்தார்னு சொல்வதில்லை, ஒவ்வொரு நொடியும் பூமியில் வாழும்போது உலகத்தை ஜெயித்து 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 வாழ்ந்தார். இந்த 5ஆம் வசனத்தில் இருக்கிறதை போல இருள் பற்றி கொள்ளவே இல்லை இயேசுவின் வாழ்க்கையில். ஏன்? அவருடைய மகிமை பிதாவினுடைய மகிமைக்கு ஒற்றதாய் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுதே. இந்த மகிமையை நீங்களும் நானும் அடையுமா முடியாதா? அடைய முடியும். ஆண்டவர் வழி வகுத்துட்டு போயிட்டார். அப்படின்னா நம்ம தெய்வமாக ஆகணும் அப்படின்ற விஷயம் இல்லை, அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட வேணாம். கர்த்தருடைய மகிமையை நாம் தரித்து கொள்ள முடியும். பவுலப்போஸ்தலன் தரித்து கொண்டார், பேதுரு தரித்து கொண்டார். அதனால தான் அவங்க நிழல் படும்போது சுகமாச்சு, அவங்க போட்ட உடைகளை தொடும்போது சுகமாச்சு, பேய் ஓடுச்சு, போய் நிற்கும் போது பேய் அலறிக்கிட்டு ஓடுது, குறி சொல்கிற ஆவி அவுட்பர்ஸ்ட் ஆகுது. இதெல்லாம் பிதாவுக்கு ஒத்த மகிமைங்க. வெரி சிம்பிள். எல்லாத்துக்குமே பதில் இங்கே இருக்குது. எல்லாத்துக்குமே நிகழ்வுகள் வேதாகமத்தில் இருக்குது. எதையும் யாரும் இமேஜின் பண்ணி இன்னைக்கு பேசிட்டு இல்லை.
சுய கொள்கைகளை, ஞானம் என்று பொய்யாய் போதிக்கிற கொள்கைகள் இங்கே யாரும் போதிக்கலைங்க. சத்தியத்தை தான் போதிச்சுட்டு இருக்கோம். இங்கே என்ன நடந்திருக்கோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்ம திருப்பி 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 போட்டு தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளேனா நம்மளோட ஒருவராய் அவர் வாசம் பண்ணினார். இப்போ என்ன பண்றார்? நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் மூலமாய். அப்படி வாழ்கிறவன் எப்படி வாழ்கிறான்? இங்கே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே வாழ்கிறான். எப்படி? அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுடைய மகிமை என்ன? தெய்வத்தின் மகிமை என்ன? பிரகாசம், நீதி, சத்தியம், பரிசுத்தம். இது எல்லாம் மகிமை, அற்புதம். இது எல்லாம் தான் பிதாவுடைய மகிமை. அப்போ இந்த மகிமைக்கு ஏற்றாற் போலவே இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் வாழும்போது இருந்ததாக இங்கே பதிவாகி இருக்கு. இவரை ஏற்றுக்கொண்ட நமக்கும் இதே ஐடென்டிட்டி தெய்வம் கொடுக்க காத்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பனுடைய சாயலை முழுவதுமாய் தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆவலாக இருக்கு. இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் லைஃப், பட் யூ கேன் attain it in a very very simple manner. அன்பு என்கிற அடிப்படை போதகத்தில் ராஜரிக பிரமாணத்தின் வழியாக இதை நாம் அடைந்து தீர முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக இந்த வார்த்தை ஆவியானவராய் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வலம் வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 4வது டைமென்ஷனாக எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அங்கே ஆண்டவர் ஒரு செட் ஆஃப் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இட்ஸ் a very unique pack of words from my Lord Jesus. ஒரு அருமையான பேக்குங்க, அது பியூட்டிஃபுல் கிஃப்ட்டுங்க. அது அவர் போகும்போது அருமையான ஒரு பரிசை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 பார்க்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நான் போக போகிறேன், என்னுடைய ஊழியம் நிறைவடைய போகிறது, நான் உங்களை சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். நீங்கள் இவ்வளோ நாள் என்னோட இருந்து என்னென்னலாம் கேட்டீங்களோ அத்தனையும் நீங்கள் மறக்காத படிக்கு உங்களோட கூட இருந்து உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் ஒருவரை நான் விட்டுட்டு தான் போவேன். யாரை விட்டுட்டு போவேன்றாரு? தேற்றரவாளனை விட்டுட்டு போவேன்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகிட்ட ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினதை அடையாளப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமாய், தெய்வம் மாம்சமாய் வந்தார் என்பது அங்கு நமக்கு ஒரு ஒரு உறுதி கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மனுஷனுக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்த, அதாவது ஞானஸ்நானம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. ஞானஸ்நானம் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு சடங்காக பார்க்க வேண்டாம். அது இந்த சத்தியத்தை நாம் பிக்சரைஸ் பண்ணி காட்டுறோம். உலகத்துக்கு முன்பாக நான் காட்டுறோம், உலகமே உனக்கு நான் மரித்து என் தேவனுக்கு முன்பாக நான் உயிர்க்கிறேன், இனிமேல் நீ என்னை ஆட்கொள்ள முடியாது என்பதை அறிவிப்பதற்காக அந்த ஞானஸ்நானத்தை நம்ம எடுக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா? உலகம் அவரோடு இருந்துச்சா? அவருக்குள்ள உலகம் இருந்துச்சா? இல்லை உலகத்தை அவர் நாடிக்கொண்டிருந்தாரா? பாவம் அறியாதவர்,
அவர் பிறப்பிலேயே அசுத்தம் இல்லை. ஆனால் he went through that, he obeyed that. அந்த முதல் கட்டளையை ஆண்டவர் கனப்படுத்தினார், கீழ்ப்படிந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவரின் பலன் ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை என் இயேசுவை அபிஷேகத்தின் மூலமாக உலகத்துக்கு என் பிதாவாகிய தேவன் நிரூபித்து காட்டினார். அப்போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசிக்கு என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ, அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த நாள் மாத்திரமல்ல, அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை பிதாவானவர் நிச்சயமாய் எதிர்பார்க்கிறார். அந்த ஒபீடியன்ஸுக்கு நம்ம வரல அப்படின்னா நம்முடைய விசுவாச ஓட்டம் முழுமை அடையாத அருமையானவர்களே. நம் மூலமாக எத்தனை அற்புதங்கள் நடந்தேறலாம், எவ்வளவு வேண காரியங்கள் நடக்கலாம், நம்மளை பெரிய உலக த மோஸ்ட் பாப்புலர் ப்ரீச்சராக நம்மளை கர்த்தர் உயர்த்தலாம். ஆனால் அந்த முதல் கீழ்ப்படிதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கலைன்னா நம்முடைய அடையாளத்தை எப்போவோ நம்ம இழந்துட்டோம். ஆண்டவர் ஒரு வேலையை நம்ம கொண்டு செய்து முடிச்சிருவார், ஆனால் என்னுடைய ஆத்மா ஈடேறாது. ஏன்னா நான் படியிலே இன்னும் காலை வைக்கலையே. ஞான ஸ்நானம் என்பது விசுவாசியின் வாழ்க்கையில் முதல் படி. அவன் உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்க வேண்டியது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது செய்த உடனே ஆவியானவர் ஆவலாய் வந்து அவனை ஆட்கொள்ளுகிறார். இப்போ இயேசுவானவர் யாரை விட்டு போகிறார்? என்னை ஆட்கொண்டு என்னை பக்குவப்படுத்தி 33.5 ஆண்டுகள் இந்த ஊழியத்திலே வெற்றியாய் என்னை பலப்படுத்தி எல்லா சோதனைகளிலும் என்னை தப்புவித்த என் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் தேற்றரவாளனாக நான் விட்டு போகிறேன். நாம் என்னத்தை கொடுக்க காத்திருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்ச சொத்து, இத்தனை பொருள், நம்ம புகழ், நம்ம பேர், legacy. We call it legacy. What is legacy? Do you have Holy Spirit in you? Are you ready to give Him to your next generation? Are you ready to introduce your Holy Spirit who led you all through your faith life? Introduce Holy Spirit to your generation. என் இயேசு செய்தார். அவர் விட்டு போனதுனால தான், அவர் விட்டு கொடுத்து போனதுனால தான் அந்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே முழுவதுமாய் இறங்கி பிரத்யட்சமாய் தன்னை காண்பித்து என்னால் இதையெல்லாம் செய்ய முடியும், என்னால் ஒரு உள்ளத்தை கிழித்து பார்க்க முடியும், ஒரு உள்ளத்தை படம் போட்டு காட்ட முடியும், உனக்கு நிகழ்வு இருக்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு முன்பாக அறிவிக்க என்னால் முடியும், நடந்தவைகளை அறிவிக்க முடியும், நடக்க போகிறவைகளை அறிவிக்க முடியும்னு சொல்லி பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். என் இயேசு விட்டு கொடுத்து போன பரிசுத்த ஆவியானவர். அருமையானவர்களே, அவரை எப்படியாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறார் இயேசு? தேற்றரவாளன், கம்ஃபர்டர். ஹவு மச் வி ஸ்பெண்ட் ஃபார் அவர் பீஸ், ஹவு மச் வி ஸ்பெண்ட் ஃபார் அவர் ரெக்ரியேஷன். ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு, வி கோ அவுட் ஃபார் அ வெக்கேஷன். 10 நாள் வெக்கேஷன் போகிறோம், வீட்டுக்கு வந்தோன்னா அகெயின் கம்மிங் புட்டிங் பேக் இன் டு த சேம் ஸ்ட்ரெஸ். இட் ஹஸ் நாட் கான், இட் ஹஸ் நாட் கான். என்ன மிச்சம்? 10 நாள் ஒரு இடத்துல மாற்றமாக போய் செலவு பண்ணிவிட்டு வீடு திரும்பினது தான் மிச்சம். ஆனால் திரும்பமாக அந்த சமாதானமின்மை உள்ளத்தில் இருக்கே, அந்த அழுத்தம் உள்ளத்தில் இருக்கே. ஏன் போகலை? கம்ஃபர்டர் இல்லை. தேற்றரவாளன் முழுமையாக ஆப்ரேட் பண்ண விடலை. ஏன்னா நான் கையில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும், நான் விட்டு கொடுக்கலை. என்னோட பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், துன்பங்கள், தொல்லைகள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கணும். ஆவியானவரே, உங்களை தேற்றரவாளன்னு இயேசு சொல்லி போயிருக்கிறார். என் வாழ்க்கையில் என்னை எப்படி தேற்ற போகிறீங்க? ஐ வாண்ட் டு என்ஜாய் யுவர் ப்ரெசன்ஸ். I want to taste your guidance. I want to hear you, Holy Spirit. I want to feel you, my Holy Spirit. I want to experience your grace. விட்டு கொடுக்கணுமே. விட்டு கொடுத்தா தான் அருமையானவர்களே. இங்கே ஆண்டவர் சொல்லி போன அத்தனை காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தேரும். ஒரு வசமாக பார்க்கலாமா? 7ஆம் வசனத்தில் தேற்றரவாளன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் என்ற கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஸோ whenever you are stressed, you call upon Him. Come, my comforter. Speak to me. Show me where I have fallen. எங்கே விழுந்திருக்கேன்?
எங்கே பின்தங்கி இருக்கிறேன்? எனக்கு வேறு எந்த மனுஷனும் சொல்ல வேண்டாம், என் ஆவியானவர் என்னோடு இருக்கிறீர், எனக்கு சொந்தமாக கொடுத்து போயிருக்கிறார் இயேசு. எனக்கு சொல்லுங்கள், நான் எங்கே விழுந்துட்டேன் காண்பீங்க, நான் எழுந்திருக்க விரும்புகிறேன். ஸோ அவர் தேற்றரவாளனாய் 7ஆம் வசனம் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார் இயேசு.